அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். முதல் துரோகியான ஆர்பி உதயகுமாரை வீழ்த்த திட்டமிடும் சசிகலா. சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர். சசிகலாவின் கண் அசைவில்தான் அதிமுக இயங்கி வந்தது. பின்பு ஜெயலலிதாவினுடைய இறப்பிற்கு பின்பு இவை அனைத்தும் தலைகீழாக மாறியது. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவினுடைய ஆசியோடு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். கட்சி டிடிவி தினகரனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சிறைச்சாலைக்கு சென்றவுடன் அனைத்தும் தலைகீழாக மாறியது. டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை நீக்கிவிட்டு கட்சியையும் ஆட்சியையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து விட்டார். மேலும் தேர்தல் அறிவிக்கும் வரையிலும் கூட சசிகலா எப்படியாவது அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என நம்பியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி துளியளவும் அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் தான் தற்பொழுது புதிய கட்சியை சசிகலா தொடங்கியுள்ளார். கூறப்போனால் அது புதிய கட்சி இல்லை. எம்ஜிஆரின் தொண்டர் ஒருவர் ஏற்கனவே அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். மேலும் அவருக்கு தென்னந்தோப்பு சின்னமும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த கட்சியைத்தான் தற்பொழுது சசிகலா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மேலும் அவர் பொதுச் செயலாளராக அந்த கட்சியில் தொடர்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கட்சியின் மூலமாக வரும் தேர்தலில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் களம் காண சசிகலா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக சசிகலா தரப்பு ராமதாஸ் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ராமதாஸ் சசிகலாவோடு கூட்டணி அமைக்க மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதுவரையிலும் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அதேபோன்று சசிகலா தரப்பு விஜயோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் என்ற ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதை சசிகலா தரப்பு மறுக்கவில்லை. ஆனால் தாவேகா தரப்பு இன்று மறுத்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் தான் சசிகலா தனது முதல் எதிரியாக கருதுவது எடப்பாடியை விட ஆர்பி உதயகுமாரைத்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய ஓபிஎஸ் அவர்களும் ஆர்பி உதயகுமாரைத்தான் கருதுகிறார். எனவேதான் ஆர்பி உதயகுமாரின் சொந்த தொகுதியான திருமங்கலம் தொகுதியில் ஓபிஎஸ் திமுகவில் இணைப்பு விழாவை நடத்தியிருந்தார். அதே போன்றுதான் தற்பொழுது சசிகலாவும் திருமங்கலம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட துடிக்கும் ஆர்பி உதயகுமாரை வீழ்த்த சசிகலா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. 2011, 2016, 2021 என்ற 3 தேர்தல்களிலும் ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அமைச்சராகவும் இருந்துள்ளார். 2011 சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2016 மற்றும் 21 என்ற 2 தேர்தல்களிலும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 3வது முறையாக இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் சசிகலா தரப்பு அவரை கண்டிப்பாக இந்த தொகுதியில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தனது நெருங்கிய ஆதரவாளரான ஜீவிதா நாச்சியாரை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர் அமமுகவில் தினகரனின் கட்சியில் மகளிர் அணி செயலாளராக சிறப்பாக செயல்பட்டு வந்தார். மேலும் சமூக வலைதளங்களிலும் இவர் ஆக்டிவாக செயல்பட்டவர். அதே சமயத்தில் அமமுகவிலிருந்து சமீபத்தில் அவர் நீக்கப்பட்டிருந்தார். காரணம் சசிகலாவை சந்தித்து இவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதற்காக. அதே சமயத்தில் தற்பொழுது இவர் சசிகலா கட்சியில் இருக்கிறார். இவருக்கு நல்ல பொறுப்பும் உள்ளது. சசிகலாவின் மூலமாக திருமங்கலம் தொகுதியில் இவர் களமிறக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதன் மூலம் சசிகலா மிகப்பெரிய செக் வைக்க திட்டமிட்டிருப்பது புலப்பட்டுள்ளது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக துரோகம் இழைத்தவர். ஆனால் ஆர்பி உதயகுமார் அப்படி இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ்ஸின் மூலமாக அதிமுகவிற்குள் நுழைந்தார். ஓபிஎஸ்ஐ வைத்து அதிமுகவின் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்த இவர் பின்பு சசிகலாவின் ஆதரவாளராக மாறி அமைச்சர் பொறுப்பை பெற்றார். அதன் பின்பு செல்வி ஜெயலலிதாவையே மனம் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக மொட்டையடித்தார். செருப்பு அணியாமல் சென்றார். செல்வி ஜெயலலிதா இருக்கும் இடம்தான் எனக்கு கோவில், கோவிலில் செருப்பு அணியக்கூடாது என டயலாக் எல்லாம் பேசி மக்களை திசை திருப்பினார். அதன் பின்பு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளராக மாறிப்போனார். தன்னை ஏற்றிவிட்ட ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை துளியளவும் அவர் மனதில் கொள்ளவில்லை. கட்சியில் பொறுப்பு அவருக்கு வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளராக மாறிப்போனார். மேலும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலாவை கடுமையாக எதிர்த்து வந்த இவர் தற்பொழுது டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் அவரை மட்டும் எதிர்த்து பேசவில்லை. அதே சமயத்தில் சசிகலாவை தொடர்ந்து வசைபாடி வருகிறார். எனவேதான் அவரை வீழ்த்த வேண்டும் என சசிகலா தரப்பு தொடர்ந்து திட்டமிட்டு வருகிறது. அதற்காக முதல் கட்டமாக ஜீவிதா நாச்சியாரை களமிறக்கியுள்ளது. நன்றி.